ஓப்பன் நிறுவனத்தில் அவங்க வந்து சொன்னாங்க பயிர் நல்லா அழகாகிக்கிது, அதுலேயும் பூச்சி நாசினிகள் கொஞ்சம் மந்திந்துரு. அதால் நான் ஓப்பன் நிறுவனத்துக்கு அறிவித்தேன். 2 ஓகே மக்களே, அப்படியே போவோம். இப்போ இது உங்களுக்கு அங்கே பார்த்தா தெரியும் இந்த விவசாயம். வெண்டி வச்சு 1.5 மாதம் கொஞ்சம் கொஞ்சம் வெண்டி பிச்சுக்கிறேன். பாஞ்சி கடைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த இப்படி ஒரு அதாவது கச்சான் அதே போல் வந்து வெண்டி இப்படி செய்யணுமெண்டு அதான் சோழர் பிடிக்கிறீங்கண்ணே. பாருங்கள் மக்களே எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். உண்மைதான், என்ன செலவு கூட என்ன இல்லை. இப்போ நான் கேட்குறேன், இது 1/2 ஏக்கருக்கும் வெண்டி செஞ்சா இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அதோட சுமரவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். அது மாதிரி புதிய காலோட அவங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ 8 மணி. இந்த காலையில் ஒரு அழகான காட்சியோட நீங்கள் உங்களுக்கு எனக்கு பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு கச்சானும் அதே போல் வந்து வேறு பயிர்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. வெண்டி இப்படி பல பயிர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அந்த தோட்டத்தை போல் சுற்றி காட்ட போகிறேன். ஒரு அழகான ஒரு தோட்டம், ஒரு விவசாயம் நாங்கள் இப்போ சந்தித்து அதோட பேச போகிறோம். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி வருமானம், இது செய்யலாமா, எப்போது காலத்துக்கு இது செய்யலாமா அப்படின்றத நாங்கள் தெளிவாக பேசி அவங்களோட பேசி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். நிறைய உறவுகள் ஃபாலோ பண்ண வீடியோ பார்க்குறீங்க, அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, அப்படியே போவோம். இப்போ போய்த்து உங்களுக்கு அங்கே பார்த்தா தெரியும் இந்த விவசாயி வந்து நிற்கிறாரு. அவரோட போய்த்து இது எப்படி செய்கிறாங்க, இது எவ்வளோ கிழமை செஞ்சுருக்கிறாங்க, எப்போ அறுவடை செய்ய போகிறாங்க அப்படின்றத அவங்களோட பேசி தெரிஞ்சுக்கொள்வோம். அப்படியே வாங்க. இவ தான் அந்த விவசாயி, கொஞ்சம் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அதாவது இப்போ நீங்கள் என்னென்ன பயிர் வச்சுருக்கீங்க, உங்களோட பேர் என்ன? முகமது சாஃபிர். முகமது சாஃபிர், ரைட். ஓகே. என்ன பயிர் வந்து செஞ்சுக்கிறீங்க, என்ன விவசாயம் செஞ்சுருக்கிறீங்க? இப்போ கடலை வச்சுக்கிறேன். வச்சு இப்போ 1.5 மாதமாக ஆகுது. மற்ற இந்த சைடில் கொஞ்சம் வெண்டி வச்சுக்கிறேன். வெண்டி வச்சு 1.5 மாதம் கொஞ்சம் கொஞ்சம் வெண்டி பிச்சுக்கிறேன். பாஞ்சி கடைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சில்லறையாகவும் கொடுத்துக்கிறேன். கிலோ 300 ரூபாய்க்கு கொடுக்குறேன். கொஞ்சம் நம்ம விலை கொஞ்சத்தால் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டப்படுறோங்க. சரி, இப்போ இந்த தொழில் வந்து எவ்வளோ காலமாக செஞ்சுட்டு வரீங்க? இந்த விவசாயத்தை எவ்வளோ காலமாக செஞ்சுட்டு வரீங்க? புதுசாக வச்சுட்டு வா, இப்போ கிட்டத்தட்ட செஞ்சுட்டு வா. ரைட். இந்த இப்படி ஒரு அதாவது கச்சான் அதே போல் வந்து வெண்டி இப்படி செய்யணுமென்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துரு? செய்ய வந்து கிட்டத்தட்ட தந்தாங்களோ கொஞ்சம் இதால் அரசாங்கம் கடலில் தந்தாங்க. அதை கொஞ்சம் வச்சுக்கினேன். வச்சு இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இப்போது கொஞ்சம் பூச்சி பிடிச்சிட்டு என்ன ஒரு 3 மாதமாக அடிச்சுக்கிட்டு 3 எண்ணெய் அடிச்சுக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட இது எவ்வளோ காலமாக செஞ்சு இப்போ இது அதாவது இப்போ எவ்வளோ காலம் செஞ்சு இப்போ செஞ்சு 1.5 மாதம். 1.5 மாதம். எத்தனை மாதத்துலேருந்து அறுவடை செய்யுது? 3 மாதத்தால். 3 மாதத்தால். இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்களா இல்லாட்டி? ஃபஸ்ட் டைம். ரைட். இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க, இந்த விவசாயம் செய்யலாமா அப்படின்றத பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? விவசாயம் பார்க்குறாக்க இதே போல் செஞ்சு நீங்களும் முன்னேறக்கூடிய வாய்ப்பு பாருங்கள். இதில் லாபங்கள் வருமா? லாபங்கள் இன்ஷால்லா பார்ப்போமே. இது அறுவடை எடுத்து பார்க்கணும். இது எத்தனை ஏக்கருக்கு போட்டிக்கிறீங்க? 1/2 ஏக்கருக்கு போட்டிக்கிறேன். இது எப்படி ஃபுல்லாக 1/2 ஏக்கர் என்ன? ஃபுல்லாக 1/2 ஏக்கர். அப்படி தோட்டத்தை சுற்றி பார்ப்போமா? சரி வா. அதுக்குள்ளே இந்த வெண்டிக்கு இடைக்குள்ள கொஞ்சம் வத்தாழைகள் கொஞ்சம் வச்சுக்கிறேன். அதுவும் வத்தாழை இந்த கொடி பாருங்கள். அதெல்லாம் மசாலா பூச்சி புழு பிடிக்கல. அதெல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு பூச்சி புழு பிடிக்கல. கொஞ்சம் நல்லா ஆகிக்கிட்டு திரும்பவும் அதை நட்டுறதுக்குரிய முயற்சி பண்ணுவேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் வருமானத்தை பார்த்துட்டு விளைச்சலை பார்த்துட்டு திரும்ப வைக்கிறதுக்குரிய ஆசை தான். பார்ப்போம், வைப்போம்.
கடலை தான் கொஞ்சம் சிக்கலாகி பூச்சி பிடிச்சிருந்தா பூச்சி பிடிச்சி குரண்டி இருக்கு இது இந்த இதுக்கு. இதுக்கு என்ன பூச்சி மருந்து என்ன அடிச்சிங்க? பூச்சி வந்து டீக்கோ எண்ணெய் அடித்தேன், மாசெல்லாம் அடித்தேன். மாஸ்டர் ஓ ஃபஸ்ட்டுக்கு மாசல் அடித்தேன் கேட்கல, அதுக்கப்புறம் டீக்கோ ஒன்று அடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஈக்கிது. அந்த துண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா குறண்டிட்டு. இது என்னடா ஃபஸ்ட்டு அனுபவம் தான். ஃபஸ்ட்டு அனுபவம் தானே, பாப்பன் சாலா அடுத்த போவோம் வைக்கக்கொள்ள சரியா வரும். வெண்டி காய்க்குதா? வெண்டி காய்க்குது. வெண்டி இந்த காய்ச்சி இந்த கையில் விக்கி வச்சுட்டு இந்த கிடக்குது. கிட்டத்தட்ட வந்து வெண்டி எத்தனை தூர் வச்சுக்கிறீங்க? தூரு எண்ணெய் எடுக்கையில் 1500 இருக்குமா? 1500 கிட்ட வரும். 500 வரும். குழச்சி வர வச்சுக்க எல்லா இடமும் நிற்கிது. எல்லாம் பூவும் பிஞ்சுமா கிடக்குது. பாவம் ஷாலா இப்போ ஒண்டைக்கு பிச்சுக்கிறேன், ஒரு 4-4.5 கிலோ பிச்சுக்கிறேன். நாளைக்கு கொஞ்சம் பிக்கலாம், நாளைக்கு ஒரு 3-4 லிட்டர் பிக்கலாம். சார், எங்களோட இது வரைக்கும் வந்து நீங்கள் உங்களோட டைம் செலவழித்து எங்கள் செஞ்சதுக்கு நன்றி. ஜிசாக்குமுல்லா ஹைர். தொடர்ந்து அப்படி வீடியோக்களை பற்றி என்னென்ன பயிர்கள் அப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். வாங்க இப்போ தொடர்ந்து நீங்கள் இணைந்துருங்க, உங்களுக்கு அப்படியே காட்டிக்கொண்டு போகிறேன். அதான் சோழர் பிடிக்கிறீங்கண்ணே. பாருங்கள் மக்களே, எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். இப்போ தான் காய்க்க ஸ்டார்ட், அதாவது இப்போ தான் முதல்ல காய் என்ன இது இந்த ஆரம்ப காயின்னு சொல்கிறாங்க அப்படி. ரெண்டாவதா? இருந்தாலும் விளைச்சல் போதார மாதிரி இருக்குது தானே ஃபஸ்ட்டு. இது எல்லாத்துலேயும் சேர்த்தேனே. இதில் எப்படி லாபமா? இது எப்படி? இது லாபம் இல்லை இதில் என்ன? உண்மைதான். என்ன செலவு கூட என்ன இல்லை. இப்போ நான் இது 1/2 ஏக்கருக்கும் வெண்டி செஞ்சேன். இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அதை விட நான் நினைக்கிறேன் பத்தலை இது அது ஃபுல்லாக போடும். இன்ஷா அல்லாஹ் வச்சுப்பா. இன்ஷா அல்லாஹ். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கச்சாந்தான் போட்டிருக்காங்க பாருங்கள். அது என்ன செய்ய? என்னது புல்லா? புல்லு. வெண்டி மரம் மாதிரி ஜாய் புல் இருக்குது, அதை பிடுங்கி வெளியாகினா தான் மற்ற பொருட்கள் இல்லாட்டி புல்லுக்கு எல்லாம் சத்தும் புல்லுக்கு போயிடும். உரம் போரைகள் இந்த சத்தெல்லாம் வேற போச்சுன்னு சொன்னால். இப்போ என்னென்னா, இந்த தோட்டம் வந்து உண்மையிலே யார் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ பேசினவங்களோட ஒய்ஃப்ட தான், அவங்களோட மனைவிட தான் இந்த தோட்டம். இந்த தோட்டத்தை அவங்க தான் பராமரிச்சுட்டு வராங்க. ஆரம்பத்துலேயே அவங்க தான் செஞ்சாங்க. அவர் வந்து ஒரு மீன்பிடி தொழிலாளி. இப்போ என்னென்னா, அவங்க அந்த கேமராவுக்கு வர வெக்கப்படுறது காரணத்தினால வந்து நாங்கள் அவங்கள வந்து வீடியோ எடுக்கலை. இப்போ என்னென்னா, அவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு எப்படின்னு சொன்னால் ஒரு விழிப்புணர்வு மாதிரி சொல்ல போகிறாங்க. இந்த தோட்டம் செய்ய விரும்புகிற பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள், நீங்கள் எப்படி ஒரு தோட்டம் செய்யலாம் அப்படின்றத பற்றி அவங்க ஒரு விளக்கம் ஒன்று தர போகிறாங்க. அவங்களோட தான் இப்போ பேச போகிறோம். வாங்க அப்படியே அவங்களோட பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எனது பேர் அஸ்மினா. நான் பாலக்குழியில் இருக்கிறேன். நான் வந்து இப்படி ஒரு தோட்டம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு மிகவும் ஆசையில் இருந்தேன், எனக்கு ஆர்வத்தில் இருந்தேன். எனக்கு அதுக்கு முடியாமல் போய்த்துரு. நான் ஒரு சுயதொழில் குழுவில் இருக்கிறேன், சுயதொழில் குழுவில் ஓப்பன் நிறுவனத்தில். அவங்க வந்து சொன்னாங்க, உங்களுக்கு இப்படி தந்தால் நீங்கள் செய்வீங்களா தோட்டம்னு கேட்டாங்க. ஓமான்னு சொன்னேன். இந்த 18 கிலோகிராம் தந்தாங்க கடலை. அதை பயிரிட்டு 2 மாதமாக வரும். நல்லா மாசாலாண்டு பயிர் நல்லா அழகாக ஆகிக்கிது. அதுலேயும் பூச்சி நாசினிகள் கொஞ்சம் மந்திந்துரு. அதால் நான் ஓப்பன் நிறுவனத்துக்கு அறிவித்தேன். 2 டாக்டர் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு அதுக்குரிய மருந்துகள் எழுதி தந்தாங்க. அதையும் நான் இங்கே நல்லா ஆகிக்கிது தோட்டம். மாசாலா. எனக்கு இன்னும் இப்படி இதை விட மேலே நான் தோட்டம் செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். எனக்கு ஆர்வமாகிற இப்படி தோட்டம் செய்ய. சுயதொழில் தானே இது, நம்ம பெண்கள் செய்கிற தொழில் தான் இது. வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு தொழிலையும் நம்ம செய்கிறது நல்ல ஒரு தொழிலாக எனக்கு ஈக்குது. எனக்கு 4 பிள்ளைகள், ஸ்கூல் போகிற பிள்ளைகள் எல்லாம்.
எனக்கு நல்ல ஒரு ஆர்வமாகி இப்படி ஒரு தொழில் செய்கிறதுக்கு. இப்போ நீங்கள் எப்படி வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து ஒரு சுயதொழில் செய்யணும்னா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்களும் இப்படி என்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அப்போ விளங்கும். ஊக்குவிப்பு உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்போ உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்துரு இப்படி ஒரு தோட்டம் செய்யணும்? ஆர்வம் வந்து எங்களுக்கு வந்து அந்த சுய உதவி குழு வந்து எங்களுக்கு ஊக்குவிச்சிட்டு இப்படி செய்யுங்க, அப்படி உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும்னு சொல்லி சுயமாக யாரையும் வழிகாட்டினாங்க. யாரையும் இப்படி நீங்கள் யார கையையும் எதிர்பார்க்க தேவையில்லை, நீங்கள் சுயமாக தொழில் செய்யுங்கன்னு சொல்லி எங்களை ஊக்குவிச்சாங்க ஓப்பன் நிறுவனம். ரைட், ஓகே, நன்றி.